இந்தியா கூட்டணியுடைய எதிர்காலம் என்ன? காங்கிரஸும் கூட்டணி கட்சிகளும் பொதுவான களத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த செய்தி இப்போ ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. இது குறித்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் நெர்ஜா சௌத்ரி கடந்த 11 மக்களவை தேர்தல்களை உள்ளடக்கிய ஹவு த பிரைம் மினிஸ்டர் டிசைட் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியராக அவருடைய தெளிவான பார்வையை நாங்கள் பார்க்க போகிறோம். பாரதிய ஜனதா மிகப்பெரிய வெற்றியை பெற்று தொடர்கின்ற நேரத்தில் பலவீனமடைந்து வருகிற இந்தியா கூட்டணியை பற்றி அவருடைய கட்டுரை இவ்வாறு குறிப்பிடுகிறது. சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் சமீபத்தில் அவரோடு நடத்திய உரையாடலின் போது உணர்வுபூர்வமாக சில விஷயத்தை சொன்னதாகவும் நிரஞ்சன் சௌத்ரி கூறுகிறார். டெல்லி தேர்தல்களுக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியின் எதிர்காலத்தை விட எதிர்க்கட்சிகளின் கூட்டணியின் தொடர்ச்சிதான் பரபரப்பான விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. முதல்ல சலசலப்பு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஏற்படுத்தினார். டெல்லி தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியை குறிவைத்து தொடர்ந்து சண்டை போடுங்கள் என்று கூறினார். அவருடைய மனக்குறை அதுதான். நீங்க தொடர்ந்து சண்டை போடுங்க, பிஜேபி வெற்றி பெறட்டு அப்படின்னு தான் உமர் அப்துல்லாவுடைய அந்த வார்த்தை. திமுகவை தவிர இந்தியாவில் உள்ள அனைத்து முக்கிய பிராந்திய கட்சிகளும் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை ஆதரித்தன. அங்கு ஒன்றுபட்ட இந்தியா கூட்டணி சமீபத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம். இப்போது அகிலேஷ் கூட்டணியை காப்பாற்ற முயற்சிப்பது போல் தெரிகிறது. அகிலேஷ் தான் இப்போ இந்த முயற்சி எடுத்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 2027 காங்கிரசுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உத்தரப்பிரதேசத்தில் 403 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. மேலும் நாங்கள் காங்கிரசுடன் இடங்களை பகிர்ந்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கு சில இடங்களை மிச்சப்படுத்தலாம் என்றும் சமாஜ்வாடி கட்சி தலைவர் கூறினார். வெற்றி பெறும் திறன் மற்றும் பாஜகவை தோற்கடிப்பதற்கு யார் சிறந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது மட்டுமே அளவுகோல் என்றும் அவர் கூறினார். ஏன்னா அவருக்கு தெரியும், தனித்து நின்றால் வாக்குகள் பிரிந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு போலரைசேஷன்ல பிஜேபி வெற்றி பெறுவார்கள். அதை கவனித்து தான் அகிலேஷ் ரொம்ப கவலைப்பட்டிருக்கார். காங்கிரஸ் மீது அதிகரித்து வரும் பிராந்திய கட்சிகளின் அதிருப்தி மத்தியில் அந்த கட்சி போதுமான அளவு தியாகம் செய்துவிட்டது அல்லது நீண்டகாலமாக அதன் பிராந்திய கூட்டணி கட்சிகளால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ற கருத்தும் வளர்ந்து வருகிறது. இந்த கருத்து நீண்ட காலத்திற்கு கட்சியை பலவீனப்படுத்திய கூட்டணிகளுக்கு செல்வதற்கு முன்பு காங்கிரஸ் முதலில் புத்துயிர் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் தன்னை வலிமைப்படுத்தணும், முதலில் புத்துயிர் பெற வேண்டும் என்ற காங்கிரசின் விருப்பத்தை சுட்டிக்காட்டிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் வெற்றி பெறட்டும், அவர்கள் வெற்றி பெற்றால் கட்சி காலப்போக்கில் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்றும் அகிலேஷ் யாதவ் காங்கிரசுக்கு ஒரு அட்வைஸ் செய்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடனான சமாஜ்வாடி கட்சியின் கூட்டணியும் 2 சிறுவர்களில் அகிலேஷ் மற்றும் ராகுல் செயல்திறனும் தான் 24 மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தாழ்த்தியது. பெரும்பான்மை எண்ணிக்கையை விட 2242 இடங்களுக்கு கீழே கொண்டு வந்தது. காங்கிரஸ் எண்ணிக்கை 99 உயர்ந்தாலும் அது மறுமலர்ச்சிக்கான நம்பிக்கையை தூண்டியதாகவும் கூட ஆசிரியர் இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய குறிப்பிடுகிறார். குறிப்பாக கோட்பாட்டளவில் காங்கிரசுக்கு ஆண்டு இறுதியில் தேர்தல்கள் நடைபெற உள்ள பீகாரில் ஆர்ஜேடியுடன், ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் உடன் அல்லது 2026 தேர்தல்கள் நடைபெற உள்ள தமிழ்நாட்டில் திமுகவுடன், உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடியுடன் இருதரப்பு கூட்டணிகளை உருவாக்க இந்தியா கூட்டணி போன்ற ஒரு தளம் தேவை. அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலையும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் தோல்வி, அதே போன்று நேற்று டெல்லியிலே தோல்வி, இதெல்லாம் அவர்களுக்கு பெரும் ஷாக். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியுடன் கட்சிக்கு உண்மையான பிரச்சனை உள்ளது. அந்த மாநிலத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தலில் கூட திரிணாமுல் காங்கிரஸோடு கூட்டணி வைக்காத அவருக்கு விரோதம் அங்கே வளர்ந்திருக்கிறது. இப்போது தனது காங்கிரஸ் எதிர்ப்பு நிலைப்பாட்டை தொடர்ந்து கடந்த வாரம் தனது சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கட்சி தனது சொந்த செலவில் கூட்டணியை உருவாக்குவதற்கு பதிலாக 2026 தனியாக போட்டியிடும் என்று கூறினார். இதற்கு முன்பு மமதா பானர்ஜி கூட்டணியின் தலைமைக்கு முன்வந்தார். பெரும்பாலான பிராந்திய கட்சிகள் இந்த யோசனைக்கு
சாதகமாக பதிலளித்தாலும் காங்கிரஸ் அதற்கு சாதகமாக பதிலளிக்கவில்லை. காங்கிரஸ் எல்லா விதத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அடிப்படையும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. ராகுல் காந்தி விரைவில் மேற்கு வங்கத்தில் ஒரு யாத்திரை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போது கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் இடதுசாரிகளுடன் சிக்கலான உறவை கொண்டுள்ளது. கேரளாவில் இடதுசாரிகளை எதிர்க்கிறது, மேற்கு வங்கத்தில் அவர்களுடன் கூட்டணி வைக்கின்றது. கேரளாவும் அடுத்த ஆண்டு மேற்கு வங்கத்துடன் சேர்ந்து தேர்தலுக்கு செல்ல உள்ளது. இது இந்திய கூட்டணிக்குள் சமன்பாடுகளை சிக்கலாக்குகிறது அல்லது சிதைக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியுடனான காங்கிரசின் உறவு இன்னும் தந்திரமானது. கட்சிக்குள் இருந்து வரும் கருத்துக்களின்படி பாரதிய ஜனதாவை தோற்கடிப்பதை விட அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைவதை பார்ப்பதுதான் அதிக சந்தோஷமாக இருக்கிறதான் காங்கிரசுக்குள். இது எப்படி இந்த ஒற்றுமை வரப்போகிறது? இதை நீங்க தான் புரியணும். ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தோல்வி அடைந்த பிறகு காங்கிரஸ் பஞ்சாபை நோக்கி செல்கிறது. அதன் மாநில தலைவர்கள் கெஜ்ரிவாலின் கட்சியைச் சேர்ந்த 32 எம்எல்ஏக்கள் அதனுடன் தொடர்பில் இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆம் ஆத்மி கட்சியுடனான காங்கிரஸ் பிரச்சனைகள் 2014 யூபிஏவின் தோல்விக்கு நரேந்திர மோடியின் எழுச்சிக்கும் காரணமான சூழ்நிலைகளை உருவாக்கிய அண்ணா ஹசாரே தலைமையிலான ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கத்தின் நாட்களில் இருந்து செல்கின்றது. தேசிய தலைநகரில் தங்கள் தளத்தை ஆம் ஆத்மி கட்சியிடம் இழந்ததில் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் எப்போதும் வருத்தப்படுகிறார்கள். இருப்பினும் டெல்லி விடயங்கள் எப்படி நடந்தன? இருவரும் தோற்றனர். பெரும்பாலான பிராந்திய கட்சிகள் இப்போது எதிர்கொள்ளும் ஒரு உன்னதமான குழப்பம் என்னவென்றால், அவை வலுவான காங்கிரஸை விட பலவீனமான ஒன்றை கையாளுவதில் மிகவும் வசதியாக இருக்கின்றன. காங்கிரசும் இந்த பிராந்திய கட்சிகளும் ஒருவருக்கொருவர் இழப்பில் மட்டுமே லாபம் ஈட்டும் அல்லது இழக்கும் என்ற நம்பிக்கையை ஒரு அரை உண்மை மட்டுமே வெளிப்படுத்துகின்றது. பாரதிய ஜனதாவின் அடித்தளத்தை பயன்படுத்த தவறியதையும் கூட இது அடிகோல் காட்டுகிறது. இந்தி பேசும் மக்களின் மையப்பகுதிகளில் ஆளும் கட்சிக்கு எதிரான நேரடியான போட்டியிடும் பாரதிய ஜனதாவை காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்க முடியாவிட்டாலும் கூட அதன் கூட்டணிகளை பொறுத்தமட்டில் அதன் நிறுவன அடித்தளத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. எதிர்க்கட்சிகள் இந்தியாவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையை அமைக்கும் ஒரு சித்திரத்தை உருவாக்க வேண்டும். இது ஏராளமான இந்துக்கள் உட்பட அனைவரையும் ஈர்க்கப்பட வேண்டும் என்கின்றார் நரஞ்ச் சௌத்ரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழினூடே. சில நேரங்களில் அரசியல்வாதிகள் எடுக்கும் முடிவுகள் வாக்காளர்களுக்கு பல குழப்பத்தை ஏற்படுத்தும். மக்களவை தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள் எவ்வாறு ஒன்றிணைந்து சில வாரங்களுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் ஒருவருக்கொருவர் கடுமையாக போராட முடியும் என்பதை புரிந்து கொள்வது அவர்களுக்கு சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். வெற்றி அல்லது தோல்வி வாக்காளர்களின் பார்வையில் இந்தியா கூட்டணியின் நம்பகத்தன்மையை இழக்கச் செய்கின்றது. எதிர்க்கட்சிகள் தனிப்பட்ட அமைப்புகளாக இருப்பதை விட ஒற்றுமையாக எதிர்கொள்ளும் போது வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது என்று அகிலேஷ் யாதவ் கூறுவது சரியாக இருக்கலாம். காங்கிரஸ் உண்மையில் பிராந்திய கட்சிகளின் முதன்மை இலக்கு பாரதிய ஜனதாவை தோற்கடிப்பதாக இருந்தால் அது குறைந்தபட்சம் இருவரின் பங்களிப்பையும் ஏற்றுக்கொள்ளும் விருப்பத்தையும் உள்ளடக்கும். நிர்ஜா சௌத்ரி இந்த கருத்திலே ஹவு த பிரைம் மினிஸ்டர் டிசைட் என்ற பத்திரிகையின் ஆசிரியருடைய தமிழாக்கத்தில் காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்க வேண்டும், மாநில கட்சிகளின் சர்வ வல்லமைக்கேற்றவாறு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவோடு, தமிழ்நாட்டில் திமுகவோடு, இப்படி ஒவ்வொரு கூட்டணிகளை, அதே போன்று தேஜஸ்வியோடு பீகாரில், அதே போன்று மமதாவோடு புரிவுகள் இல்லாமல் அங்கே நீங்கள் மீண்டும் இந்தியா கூட்டணியை சிதைக்க முயற்சிக்கின்றீர்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய மற்றொரு கருத்து, பாரதிய ஜனதா தோல்வி அடைவதை விட ஆம் ஆத்மியின் தோல்விதான் காங்கிரசுக்கு மனமகிழ்ச்சி என்ற கருத்தும் எக்காலம் இடக்கூடிய ஒரு நகைச்சுவையாக அது பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்தியா கூட்டணி வலிமை பெறுவதற்கு மாற்றாக அது வலிமை இழந்து வருவதை நாம் காண முடிகின்றது. மீண்டும் மீண்டும் காங்கிரஸை நோக்கியே கனைகள் பாய்கின்றது. விட்டு கொடுக்கும் மனநிலை இல்லை. பெரியண்ணன் மனப்பான்மையில் மாநில கட்சிகளின் வலுவை அவர்கள் அடையாளம் கண்டும் காணாமல்
மீண்டும் முரண்பிடித்த மேற்கு வங்கத்தில் அவர்கள் மற்றொரு பிளவை உருவாக்குவார்களேயானால் இந்தியா கூட்டணி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்பதுதான் நமது பார்வையாகும். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.